நகர்ப்புற பொருளாதார மண்டலங்கள் இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சில முக்கிய நகரங்களை மட்டும் சூஸ் பண்ணி தலா 5,000 கோடி ரூபாய் முதலீட்டில் இதை உருவாக்க போகிறாங்களாம். இந்த நகர்ப்புற பொருளாதார மண்டலங்களை இருக்கிற இந்த பிஸ்னஸ் growth-அ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரியும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அந்த அட்டம்ப்ட். ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகளிர் விடுதியை உருவாக்க போகிறாங்க மத்திய அரசு. ஆக்சுவலாக இங்கே தமிழ்நாடு பெருமைப்பட்டுக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா நாம் இங்கே ஸ்டேட்டில் பண்ணியிருந்தோம்ல இந்த பெண்கள் பாதுகாப்பு சார்ந்து இந்த மகளிர் விடுதிகளை, இதே விஷயத்தை தான் மத்தியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. நல்ல விஷயம் தான். பெண் கல்வியை ஊக்குவிக்கிற வகையில் நாங்கள் இந்த விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறோன்னு மத்திய அரசு இப்போ சொல்லியிருக்காங்க பட்ஜெட்டில். உலக தரத்தில் நம்ம நாட்டில் ஆன்மீக சுற்றுலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. தியான மையங்கள் இருக்குல்ல, இதை உருவாக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. நம்மளோட முந்தைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் ஒன்று புரிஞ்சிருக்கும். ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்த பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னல, அது இந்த விஷயம் தான். 10,000 கைடுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்களாம். இந்த சுற்றுலா சார்ந்து சுற்றி காட்டுவாங்களே அவங்களுக்கு. நம்ம ஐஏஎம் இருக்குல்ல, இங்கே இருக்கிறவங்க இந்த 10,000 கைட்ஸுக்கும் 20 சுற்றுலா தலங்கள் சார்ந்து பயிற்சியை வழங்குறாங்க. இந்த விஷயத்தையும் மத்திய அரசு இங்கே டிக்ளேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் ஆன்மீகம் சார்ந்து வர்ற டூரிஸ்டோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகம். அதை சார்ந்து டெவலப் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களே, பெரிய விஷயம் மக்களே. புதிய மெகா ஜவுளி பூங்காக்கள் நம்ம இந்தியாவில் அமைக்கப்படும்னு சொல்கிறாங்க. விளையாட்டு உபகரண உற்பத்தி இருக்குல்ல, இதுக்கு புதிய திட்டத்தை கொண்டு வரதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. காதி, கைத்தறி, கைவினைப் பொருட்களை வலுப்படுத்துறதுக்காக மகாத்மா காந்தி கிராம் ஸ்வராஜ் அப்படின்ற பேரில் ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வராங்க. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரி சார்ந்தும் தொட்டிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். ஆனால் ஃபுல் பிளட்ஜாக உள்ளே கொண்டு போக முடியுதான்னு கேட்டிங்கன்னா அதை பண்ண முடியலைங்க. போதை பற்றிலாம் சொல்கிறேன். கடலோர தேங்காய் சாகுபடி இருக்குல்ல, இதை ஊக்குவிக்கிறதுக்கு புதிய திட்டத்தை கொண்டு வராங்க. தேங்காய் வரைக்கும் இந்த முறை குறி வச்சிருக்காங்க. பட்டு போன தென்னை மரம் இருக்குல்ல, இதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அங்கே புதிய மரங்களை நடுறது சார்ந்தும் திட்டத்தை இனிஷியேட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ கடலோரமாக இருக்க தென்னை மரங்கள் எந்தெந்த பகுதியில் உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த இடங்கள் சார்ந்து ஒரு புரட்சி ஏற்படுத்துகிற மாதிரி தான் இந்த தேங்காய்களை பேஸ் பண்ண ஒரு தனி எக்கானமி. இதை பூஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த விஷயம். வெஸ்ட்டாக போகிறத இந்த அளவு காசாக மாற்றுறது என்னை பொறுத்தவரை நல்ல விஷயம் தான்.